வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அந்த வகையில் நம்ம இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் 2015ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வுகள். மொத்தம் 22 கேள்விகள். நம்ம கேள்விகளுக்கு நேர போகலாம். முதல் கேள்வி, எந்த மாநிலம் ஏழை எளிய மக்களுக்கு அகர் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? ஏ ராஜஸ்தான், பி ஒடிசா, சி பீகார், டி ஜார்க்கண்ட். சரியான பதில் பி ஒடிசா. இரண்டாவது கேள்வி, 19 மே 2015 அன்று கொல்கத்தாவில் இயக்கப்பட்ட எதிர்ப்பு நீர்மூழ்கி போர்க்கப்பலின் பெயர் என்ன? ஏ ஐஎன்எஸ் ராஜாளி, பி ஐஎன்எஸ் கவர்ட்டி, சி ஐஎன்எஸ் விக்ராந்த், டி ஐஎன்எஸ் கருடா. சரியான பதில் பி ஐஎன்எஸ் கவரட்டி. மூன்றாவது கேள்வி, 2018 நடைபெறும் சர்வதேச தகவல் தொழில்நுட்ப மாநாடு நடைபெற உள்ள இந்திய நகரம்? ஏ டெல்லி, பி சென்னை, சி ஹைதராபாத், டி கொச்சின். சரியான பதில் சி ஹைதராபாத். நான்காவது கேள்வி, அக்ரமான் 2 என்ற ஒத்திகையை இந்திய இராணுவம் நிகழ்த்திய மாநிலம்? ஏ கோவா, பி ஒடிசா, சி காஷ்மீர், டி ராஜஸ்தான். சரியான பதில் டி ராஜஸ்தான். ஐந்தாவது கேள்வி, ஜனவரி 10, 2015 விக்ரம் சாராபாய் நினைவு விருது டேஸ் வழங்கப்பட்டது? ஏ எம்ஒஎஸ் பிரசாத், பி சைனா நேவால், சி டெண்டுல்கர், டி தோனி. சரியான பதில் ஏ எம்ஒஎஸ் பிரசாத். ஆறாவது கேள்வி, யோகா விரைவு வண்டி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ரயில்? ஏ காவேரி விரைவு வண்டி, பி வாரணாசி விரைவு வண்டி, சி ஹரித்வார் விரைவு வண்டி, டி ஜென்மபூமி விரைவு வண்டி. சரியான பதில் சி ஹரித்வார் விரைவு வண்டி. ஏழாவது கேள்வி, நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்துக்கு இந்தியா செய்யும் துயர் துடைப்பு மற்றும் மீட்பு பணி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார், பி ஆப்ரேஷன் விராட், சி ஆப்ரேஷன் உட்ரோஸ், டி ஆப்ரேஷன் மைத்ரி. சரியான பதில் டி ஆப்ரேஷன் மைத்ரி. எட்டாவது கேள்வி, மதன் மோகன் மால்வியா தேசிய திட்டத்தின் நோக்கம் எதை சார்ந்தது? ஏ காவல்துறை மற்றும் காவலர்கள், பி ஆசிரியர் மற்றும் பாடம் நடத்துதல், சி மாணவர் மற்றும் பெற்றோர், டி இராணுவம் மற்றும் தேசம். சரியான பதில் பி ஆசிரியர் மற்றும் பாடம் நடத்துதல். ஒன்பதாவது கேள்வி, பெண் குழந்தைகளுக்கான புதிய சேமிப்பு திட்டத்தின் சரியான பெயரை கீழே கொடுக்கப்பட்டதிலிருந்து தேர்வு செய்க. ஏ சுரக்ஷா சம்ரித் திட்டம், பி சுகன்யா சம்ரித் திட்டம், சி சுகன்யா பீமா திட்டம், டி சுரக்ஷா பீமா திட்டம். சரியான பதில் பி சுகன்யா சம்ரிதி திட்டம். பத்தாவது கேள்வி, சர்ச்சைக்குரிய மேகி நூடுல்ஸ் தயாரிப்பில் கலந்துள்ளதாக கூறப்படும் உலோகம்? ஏ அலுமினியம், பி இரும்பு, சி ஈயம், டி பொட்டாசியம். சரியான பதில் சி ஈயம். 11வது கேள்வி, சம்ஜோதா விரைவு ரயில் போக்குவரத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே ஓடுகிறது. இரு நாட்டிலும் அதன் இலக்கை அடையாளம் காட்டுக. ஏ இந்தியாவின் அட்டாரியிலிருந்து பாகிஸ்தான் லாகூர் வரை, பி இந்தியாவின் குர்தாஸ்பூரிலிருந்து பாகிஸ்தான் கராச்சி வரை, சி இந்தியாவில் ஃபெரோஸ்பூரிலிருந்து பாகிஸ்தான் லாகூர் வரை, டி இந்தியாவின் டெல்லியிலிருந்து பாகிஸ்தான் லாகூர் வரை. சரியான பதில் ஏ இந்தியாவின் அட்டாரியிலிருந்து பாகிஸ்தானின் லாகூர் வரை. 12வது கேள்வி, இருப்பு பாதை இல்லாத இந்திய மாநிலம் எது? ஏ அருணாச்சல் பிரதேசம், பி மேகாலயா, சி திரிபுரா, டி நாகாலாந்து. சரியான பதில் டி நாகாலாந்து. 13வது கேள்வி, 2015 குடியியல் பணியின் தேர்வு வெற்றி பெற்ற பார்வையற்ற மாணவியின் பெயர்? ஏ ஃபெனோ ஜாப்மை, பி பிரியங்கா கேத்ரின், சி ஜூலி லாடின், ஜி ஜானட் கேத்ரின். சரியான பதில் ஏ பெனோ ஜூபைன். 14வது கேள்வி, தி பாஸ்ட் பிஃபோர் அஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஏ சசி தரூர், பி கிரண் தேசாய், சி ரோமிலா தாப்பர், டி விபி குப்தா. சரியான பதில் சி ரோமிலா தாப்பர். 15வது கேள்வி, பெருமைக்குரிய தங்கமயில் தேசிய விருதை 2015 வென்ற இந்திய விமான நிலையம்? ஏ டெல்லி சர்வதேச விமான நிலையம், பி வீர் சவார்கர் விமான நிலையம்,
சி சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம், டி திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையம். சரியான பதில் ஏ டெல்லி சர்வதேச விமான நிலையம். 16வது கேள்வி. மார்ச் 1, 2015 ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? ஏ உமர் அப்துல்லா, பி குலாம் நபி ஆசாத், சி முஃப்தி முகமது சயீத், டி ஃபரூக் அப்துல்லா. சரியான பதில் சி முஃப்தி முகமது சயீத். 17வது கேள்வி. இந்திய நியூட்ரினோ ஆய்வகம் INO இந்தியாவில் எங்கு அமைக்கப்படவிருக்கிறது? ஏ ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாடு, பி கொல்லம் மாவட்டம் கேரளா, சி தேனி மாவட்டம் தமிழ்நாடு, டி உடுப்பி மாவட்டம் கர்நாடகம். சரியான பதில் சி தேனி மாவட்டம் தமிழ்நாடு. 18வது கேள்வி. சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படும் நாள்? ஏ ஜூன் 20, பி ஜூன் 21, சி ஜூன் 22, டி ஜூன் 23. சரியான பதில் பி ஜூன் 21. 19வது கேள்வி. மே மாதம் 2015 இந்தியா எந்த நாட்டுடனான எல்லை பிரச்சினைக்கு தீர்வு கண்டது? ஏ பாகிஸ்தான், பி வங்காளதேசம், பி மியான்மர், டி இலங்கை. சரியான பதில் பி வங்காளதேசம். 20வது கேள்வி. இந்தியாவின் 66வது குடியரசு தின விழா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் யார்? ஏ பராக் ஒபாமா, பி ஜி ஜின்பிங், சி சின்சோ அபே, டி விளாடிமிர் புட்டின். சரியான பதில் ஏ பராக் ஒபாமா. 21வது கேள்வி. தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு இரவிலும் சந்திரன் தோன்றுவது? ஏ 52 நிமிடம் தாமதமாக, பி 90 நிமிடம் முன்னதாக, சி ஒரே நேரத்தில், டி 2 மணி நேரம் தாமதமாக. சரியான பதில் ஏ 52 நிமிடம் தாமதமாக. 22வது கேள்வி. இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? ஏ திரு தாதா சாஹிப் பால்கே, பி திரு சாந்தாராம் வி, சி திரு SS வாசன், டி திரு குருதத். சரியான பதில் ஏ திரு தாதா சாஹிப் பால்கே. மிக்க நன்றி. நம்ம இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினோட மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.